ஓம் ஸ்ரீம் கிரீம் தனநாயகிய ஸ்வர்ணகட்சண தேவியை சர்வதாரித்ரிய நிவாரணியாய ஓம் ஸ்ரீம் ஸ்வாஹா. ஓம் நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 21ஆம் தேதி 5/2/2025 புதன்கிழமை. இன்றைய திதி சஷ்டி பகல் 12 மணி 51 வரை. பிறகு சப்தமி. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை இரவு 1 மணி 8 வரை. பிறகு ரோகிணி. இன்றைய யோகம் அமிர்த யோகம் இரவு 1 மணி 8 வரை. பிறகு சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி 30 வரை. பிறகு 9 மணி 15 முதல் 10 மணி 30 வரை. நண்பர்களே, இன்றைய குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7 மணி 30 முதல் 9 மணி வரை. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1 மணி 30 வரை. நண்பர்களே, இன்றைய சிறப்பு சஷ்டி விரதம் வைருதி சிரார்த்தம். இன்றைய ராசி பலன். இன்று மேஷ ராசிக்கு வாழ்க்கை தரம் உயர்வு, மன நிம்மதி ஏற்படக்கூடிய நாள். அதில் வரக்கூடிய அஸ்வினி மனஸ்தாபம் ஏற்படும். பரணி காரிய வெற்றி உண்டாகும். கிருத்திகை 1ஆம் பாதம் மயக்கம் ஏற்படும். கவனமுடன் இருக்கவும். ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கக்கூடிய நாள். கிருத்திகையில் மன மயக்கமும், ரோகிணியில் வீண் விவாதம் ஏற்படும். மிருகசீரிஷம் மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாள். நண்பர்களே, மிதுன ராசிக்கு காரிய ஜெயம், வெற்றி, மன சந்தோஷம் உண்டாகக்கூடிய நாள். மிருகசீரிஷத்துக்கு மன சந்தோஷமும், திருவாதிரைக்கு நல்ல செய்தியும் கிடைக்கக்கூடிய நாள். புனர்பூசம் காரிய முயற்சி நல்ல நாள். நண்பர்களே, இன்றைய கடகராசிக்கு மனச்சஞ்சலம், பயம் ஏற்படும் நாள். மிகவும் கவனம் தேவை. புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு புதிய முயற்சிகளும், பூசத்துக்கு செலவுகள் ஏற்படும். கவனமுடன் இருக்கவும். ஆயில்யத்துக்கு பண வரவு ஏற்படக்கூடிய நாள். சிம்மம் சத்ரு தொல்லை, பகை உண்டாகக்கூடிய நாள். மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். மகம் பொருள் இழப்பு ஏற்படும். பூரம் மன உற்சாகம் ஏற்படும். உத்திரம் சிரமம் ஏற்படக்கூடிய நாள். கன்னிராசி நண்பர்களுக்கு மன அமைதி, நிதானம் தேவைப்படும் நாள். உத்திரத்துக்கு சிரமம் ஏற்படும். அஸ்தம் வார்த்தையால் சிக்கல் உண்டாகும். கவனமுடன் இருக்கவும். சித்திரை சில நேரம் மன சந்தோஷம், சில நேரம் மன கவலை உண்டாகக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய துலா ராசிக்கு மன தெளிவு, சிக்கலும் தீர்வும் ஏற்படக்கூடிய நாள். சித்திரைக்கு சில நேரம் நன்மை, சில நேரம் தீமையும். சுவாதிக்கு மனக்குழப்பம், விசாகம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய நாள். விருச்சிக ராசிக்கு நினைத்தது நடக்கும், ஆதரவு பெருகும் நாள். விசாகத்துக்கு இடமாற்றம், அனுசம் வெறுப்பு ஏற்படும். சில நேரத்தில் சில நன்மைகளும் வந்து சேரும். கேட்டை தலைவலி உண்டாகும். நண்பர்களே, இன்றைய தனுசு ராசிக்கு எடுத்த காரியத்தில் உறுதியுடன் வெற்றியுடன் செய்து முடித்து மனமகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள். மூலம் உடல் உஷ்ணம். போராடம் காரிய அனுகூலம் உருவாகும். உத்திராடம்
திருட்டு பயம், பொருள் பயணம் போது அல்லது பயணம் செய்யும் போது பொருளை பாதுகாப்புடன் வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நண்பர்களுக்கு காரிய ஜெயம், பெருமை கிடைக்கக்கூடிய நாள். திருவோணம் சாது தரிசனம் கிடைக்கக்கூடிய நாள். அவிட்டம் சாதனை செய்யும் நாள். கும்பராசி நண்பர்களுக்கு மன நிம்மதி, நன்மைகள், சாந்தம் ஏற்படக்கூடிய நாள், நல்ல நாள். சதயம் தனலாபம், அவிட்டத்துக்கு சாதனை செய்யும் நாள். புரட்டாதி மன சாந்தம் ஏற்படக்கூடிய நாள். நண்பர்களே, மீன ராசி நண்பர்களுக்கு மன சோர்வு, ஓய்வு தேவைப்படக்கூடிய நாள். மிகவும் உடல் பராமரிப்பு கவனம் தேவை. உத்திரட்டாதி அலைச்சல், ரேவதி தலைவலி, பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு மட்டும் சாந்தம். நண்பர்களே, இன்றைய சந்திராஷ்டமம் சித்திரை சுவாதி கன்னி துலாம். இன்றைய வாரசோலை வடகிழக்கு 12:24 வரை பரிகாரம் பால். நண்பர்களே, இன்று ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குல தெய்வத்தை வழிபடுவதன் மூலம் மிகவும் சிறப்படையும். மூதாதையர்களை நினைத்து முன்னோர்களுக்கு மனதால் பிரார்த்தனை செய்வதும் அல்லது தர்ப்பணம் செய்வதும் மிகவும் நன்மை வந்து சேரும். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.